திருச்சிற்றம்பலம். ஹர பார்வதி பதே, ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணற்றவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். பொழியானி திருமேனி உமிழ்கான மிகமேவும் கழிஞான வரும் யானை கழல் நாழ மறவாமல் அழியான மல தூவும் அடியார்கள் உளமாற வழியாகும் அலிதாய வினை கூட நினையவே. திருச்சிற்றம்பலம். தில்லை கூத்தபெருமான் திருவடிகளை சிறமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடியவர் பெருமக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய நல்ல நாளிலே நமக்கு உதயமாகிறது அபிராமி அந்தாதி. ஏற்கனவே சகஸ்ர நாமம் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட அபிராமி அந்தாதிக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. அது அம்பாளுடைய பெரும் கருணை அப்படின்னு சொல்லலாம். ராணிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீங்க நிறைய பேர். சரி, எல்லாருமே பயன்படணும். அவங்க யார் யாருக்கு லிங்க் வேணும்னு கொடுக்குறீங்களோ கொடுங்க. அதுவும் அடியேனுடைய தாழ்மையான விண்ணப்பம். யார் யாருக்கு லிங்க் அபிராமி அந்தாதி சகஸ்ரநாமம் உண்டு அப்படின்னு நினைச்சவங்க அவங்கவுங்களுக்கு லிங்க் கொடுங்க. எல்லாருமே இந்த டைம்ல அட்டன் பண்ணிக்கலாம். சரி, அபிராமி அந்தாதி, அதாவது செய்யுள் வகையில அந்தாதி வகை அப்படின்னு ஒரு வகை உண்டு. அந்த அந்தாதி என்பது செய்யுள்ள வரிசைய கோர்க்கப்பட்டது. அந்தத்திலிருந்து ஆதி, அந்தத்திலிருந்து ஆதி, அதுதான் அந்தாதி வகை அப்படிம்பாங்க. இதுல அபிராமி அன்னை திருக்கடையூர் என்ற ஒரு அற்புதமான ஒரு தலம். நிறைய பேருக்கு இது தெரியும். சோழ நாட்டில் தென்கரையில் அமைந்து உள்ள, அதாவது சோழ நாட்டுல தென்கரைனா காவிரி ஆறு பாய்கிறது, வடகரையிலும் தென்கரையிலுமாக ஏராளமான நகரங்கள். அதுதான் சோழ நாடு சோறுடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க. சோறு என்றால் நமக்கு தெரிஞ்சது சாப்பாடு, அன்னம், அதுவும் உண்டு. ஏன்னா இந்த சோழவள நாட்டில் அரிசி அதிகமாக, எந்த இடத்துல நீர்வளம் நிலவளம் நிறைந்திருக்கிறதோ அங்க அரிசி. அது மாதிரி சோழவள நாட்டில் அது நெல் களஞ்சியம் என்றே நம்மளாம் வரலாறுல படிச்சிருக்கிறோம். அதனால அது சோறு உடைத்துமாங்க. அடுத்து இன்னொன்னு, வடகரையிலும் தென்கரையிலும் ஏராளமான சைவ ஆலயங்களும் வைணவ ஆலயங்களுமாக இருந்து இன்றைக்கு மக்களுக்கு முக்தி பேறு என்று சொல்லக்கூடிய, அது சோறு என்றால் வீடு பேறு, அதை தரக்கூடிய வகையில் அமைந்ததாலும் அது சோழ நாடு சோறுடைத்து என்று அழைக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த சோழவள நாட்டிலே தென்கரையிலே அமைந்து உள்ளது திருக்கடையூர் என்று சொல்லக்கூடியது. அட்டவிரட்டான தலங்கள், அதாவது இறைவனுடைய 8 வீர செயல்கள். அதிலே ஒன்று மார்க்கண்டேய மகரிஷிக்காக காலனை காலால் உதைந்த தலம் என்று சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு தலம்தான் திருக்கடையூர். இன்னைக்கு நிறைய பேரு சஷ்டியப்த பூர்த்தி 60க்கு 60, 70, 80க்கு 80 இதெல்லாம் செய்யறாங்கன்னா அங்க போய் இருந்து செய்வாங்க. நிறைய பேர் செய்யறத நம்ம பார்த்திருக்கோம். அதற்கு காரணம் அந்த மகரிஷிக்கு என்றும் 16, அதாவது மரணமில்லாத பெருவாழ்வு தந்த தலம். அதனால் இவர்களும் நாமும் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த 60க்கு 60, 70 இதெல்லாம் ஒரு கண்டமான காலம் ஆண்களுக்கு அப்படிம்பாங்க. அதனால இந்த அதாவது சஷ்டியப்த பூர்த்தியில எல்லாம் எல்லா ஹோமங்கள் வளர்த்து அபிஷேகம் செய்து இறைவனுக்கு அர்ச்சனை எல்லாம் செய்கிறது. அப்புறம் 70ல பீமரத சாந்தி அப்படின்னு செய்வாங்க சஷ்டி. அப்புறம் 80க்கு 80 அதெல்லாம் அபிஷேகம் 2 பேரும் உட்கார வச்சு அபிஷேகம். 80 வயசு நல்ல தள்ளாத வயசுல எல்லாம் கிடுக்கிட்டு நடிக்கிட்டு இருப்பாங்க. நாங்களாம் அதை பார்த்திருக்கோம். ரொம்ப அருமையாக இன்றைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. அதற்கு காரணம் மார்க்கண்டேய மகரிஷி வாழ்ந்த தலம் ஒண்ணு. இன்னொன்னு ரொம்ப முக்கியமாக உள்ளது என்னன்னா, இங்க உள்ள இறைவன் அமிர்த கடேஸ்வரர், அமிர்தமே அப்படியே சிவலிங்கமாக. ஒவ்வொரு தலத்திலையும் ஒவ்வொரு விசேஷம் இருக்கு. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோனேமா. சிக்கல் அப்படின்றதுல சிக்கல் சிங்காரவல்ல நமக்கு எல்லாம் தெரியும். ஆனா அந்த வெண்ணையே
அப்படியே அங்க வெண்ணெய் நாதர் தான், வெண்ணெயே அங்க சிவலிங்கமாக இருக்கிறது. இது மாதிரி நீர் அகத்திய மகரிஷி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொன்றை வச்சு வழிபட்டார். இன்னைக்கு அகத்திய மகரிஷி வழிபட்ட இடங்கள் நிறைய இருக்கு. காவிரி நீரையே வைத்து அம்மை வழிபட்ட தலம் இருக்குது. இதெல்லாம் பார்த்திருக்கோம். அப்ப ஒவ்வொரு தலத்திலும் ஒவ்வொரு விசேஷம். இந்த இடத்துல அமிர்த கடம், அதாவது பார்க்கடலை கடைந்தார்கள். தேவர்கள் ஒரு புறமாக, அசுரர்கள் ஒரு புறமாக. அதாவது தேவாதி தேவர்கள் என்றும் மரணமில்லாத வாழ்வு வேண்டும். எப்ப கேளுங்க, மரணம் வரக்கூடாது, இதே மாதிரி சுகபோகமோட வாழ அப்படின்னு கேட்பவர்கள் தேவர்கள். அசுரர்களும் விட்டு வைக்க மாட்டாங்க, அவங்களும் கேட்பாங்க. அப்ப 2 பேருமாக சேர்ந்து, ஏன்னா இந்த பார்க்கடலை கடையிற ரொம்ப கஷ்டம், அதனால பலம் வேணும். இவங்க கிட்ட அறிவு நுணுக்கம் இருக்கும், அவங்க கிட்ட பலம் இருக்கும். அதனால தேவர்கள் அவர்களையும் துணையாக கொண்டு, மேரு மலையை மத்தாக கொண்டு, வாசுகி என்ற பாம்பை கயிறாக கொண்டு இரு புறமுமாக கடைய முதலில் வெளிப்பட்டது நஞ்சு. இவர்களெல்லாம் பயந்து ஓடி இறைவன் எம்பெருமானிடம் தஞ்சம் கொள்ள, இறைவா எம்மை காக்க வேண்டும் என்று அவர்கள் தஞ்சம் கொள்ள, அங்கு வந்த நஞ்சை அருகில் இருந்த அந்த சுந்தரர் அவரிடம், சுந்தரா அந்த விடத்தை இவ்விடம் கொணர்தி என்று சொல்ல, அந்த சுந்தரர் அந்த விஷத்தை எடுத்து வந்ததால் ஆலால சுந்தரர் என்று இந்த சுந்தரர் அழைக்கப்படுகிறார். ஆலம்னா விஷம், ஒரு விஷம் இல்ல, அந்த பாம்பு கக்கிய விஷம் ஒன்று, கடலில் இருந்து வந்த விஷம் ஒன்று, 2. ஆலம் ஆலம், ஆலால விஷம். 2ஐயும் இங்க சுந்தரர் நெல்லி கனி போல் சுருட்டி உள்ளங்கையில் கொண்டு வர, இறைவன் எம்பெருமான் தானே அதை ஏற்றுக்கொண்டார், கண்டத்திலே அதை நிறுத்தினார் என்பது நம்ம வரலாறு. அதன் பின்பாக மீண்டும் அவர்கள் கடைய, இப்போது வெளிப்பட்ட அந்த அமிர்தம், இந்த அமிர்தத்தை இந்த அசுரர்களுக்கு கொடுக்காமல் அத்தனையும் தேவர்களே பங்கிட்டுக் கொண்டார். அது தேவர்களையும் திருமால் தான் எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்கிறார். கொடுத்துட்டு மிச்சம் கொஞ்சம் இருக்கு, அத ஒரு கலையம், அதாவது குடம், அந்த குடத்துல வைத்தார். வச்சிட்டு அடுத்த ரவுண்டு அடுத்தாப்புல கொடுப்போம் அப்படின்னு ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தார். அது இந்த சோழவள நாட்டிலே இந்த தலம் தான். இந்த தலத்துல பத்திரமா குடத்துல இருக்கட்டும் வைத்தார். சாமி பார்த்தார், கருணையே வடிவான இறைவன், இந்த தேவர்கள் தான் எப்பொழுதும் இப்படி ஒன்று கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்மை நினைத்து வழிபடக்கூடிய இந்த மக்கள் பக்தர்கள் அவர்களும் பயன் பெற வேண்டும் என்று அந்த கடம், அந்த கலையம் குடத்துல இருக்கு பாருங்க, அந்த அமிர்தம் அப்படியே லிங்கமாக, இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா அதை பார்க்கலாம். அந்த கலையமே, அமிர்த கலையமே லிங்கமாக, இதனால் இவர் அமிர்த கடேஸ்வரர் என்று அழைக்கப்பட, அமிர்த லிங்கேஸ்வரர், அமிர்த கடேஸ்வரர் என்றெல்லாம் இவருடைய திருநாமம் அமைந்து உள்ளது. அப்ப அமிர்தத்தை உண்டதால் தேவாதி தேவர்களுக்கு மரணமில்லாத பெருவாழ்வு. நம் போன்ற பக்தர்கள் அங்கே நின்று இறைவனுடைய அந்த அமிர்தத்தை கண்டதால், அமிர்த கடேஸ்வரராக அவரை கண்டதால், அவருடைய கண்ணோக்கு நாம் பெற்றதால், இதில் ஒரு பெரிய ஒரு சூட்சுமமான ஒரு கருத்து அமைந்துள்ளது. அவருடைய கண்ணோக்கு பெறுதல், போய் நின்னாலே போதும், போய் நின்னாலே போதும். அவருடைய கண்ணோக்கு பெற்றதால் மரணமில்லாத பெருவாழ்வு. அதனாலதான் இன்னைக்கும் 60க்கு 60, 70, 80 இதெல்லாம் நடக்கக்கூடியதா. இப்படிப்பட்ட மேலான ஒரு தலம் இந்த தலம். இந்த தலத்திலே இருக்கும் அம்மை அபிராமி. அபி என்றால் மேலான, ராமி என்றால் அழகு, அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி, அபிராமை வள்ளியாக இருந்து அருள் பாலிக்கும் அன்னை நின்றதிர் கோலத்திலே மிக அழகாக காட்சி தரும் இந்த அம்மை இந்த தலத்திலே இருப்பவள். இந்த தலத்திலே வாழ்ந்த, இந்த தலத்துல வந்து வழிபட்ட மகரிஷி அவர் யார் என்றால் மிருகண்டு என்று ஒரு மகரிஷி.
அதாவது இந்த மிருகண்டுன்றது ஒரு காரண பெயர். இவர் தவத்துல உட்கார்ந்துட்டார்னா, நிஷ்டையில உட்கார்ந்துட்டார்னா அசைய மாட்டார், அசையாம இருப்பார், என்ன நிகழ்ந்தாலும் தெரியாது. அப்ப இந்த மிருகங்கள்லாம் காட்டுல உட்கார்ந்து தவத்துல உட்கார்றாரு. அப்படி உட்கார்ந்தப்ப இந்த மிருகங்கள்லாம் நீங்க மாடெல்லாம் பார்ப்பீங்க, நடந்து போகும்போது அப்படியே உடம்பு அப்படி ஒரு உரசும். உடம்ப கொண்டு வந்து ஏதாவது ஒரு செவரு அல்லது ஒரு மதில் அல்லது ஒரு மரத்துல எல்லாம் உரசுறத நம்ம பார்த்துப்போம். இப்படி ஒரு உரசிட்டு போவோம். அது உடம்புல ஊரல் இருக்கு, நம்மளால கையை வச்சு சொரிஞ்சுக்கிறோம். அதுக்கு என்ன செய்யும், அந்த உடம்ப அதுல வந்து அப்படியே உரசிட்டு போகும். இதே போல அந்த மகரிஷி அந்த காட்டிலே தவம் இருந்து கொண்டிருக்கும் போது அங்குள்ள மிருகங்கள் எல்லாம் வந்து இவர் மீது உரசி செல்லுமா, ஆனாலும் அசைவில்லாமல் இருப்பாராம். அதனால் மிருகண்டு மிருகங்கள் வந்து உரசி செல்லும் அளவு தவ வலிமையிலே நிறைந்தவர் மிருகண்டு மகரிஷி. வெகு காலம் குழந்தை பேர் இல்லாமல் இருந்தார். அப்படிப்பட்ட இந்த மகரிஷி இறைவனை நோக்கி தவம் செய்தார். இறைவா எம்பெருமானே, எனக்கு ஒரு மகவு வேண்டும், என்னை போல தவம் செய்ய பூஜை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள இறைவன் எம்பெருமானும் இவருக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை கொடுக்க முன் வந்தார். அப்பா, உனக்கு ஒரு ஆண் குழந்தை தர்றேன், ஆனா உனக்கு எப்படிப்பட்ட குழந்தை வேணும்? நல்ல அறிவு உள்ள, ஆனால் 16 வயது காலம் உள்ள ஒரு குழந்தை வேண்டுமா, அல்லது அறிவு சற்று குறைந்த ஏராளமான ஆயுட்காலம் கொண்ட ஒரு குழந்தை வேண்டும்? நம்மளாத எடுக்க நல்ல அறிவுள்ள பிள்ளை வேணும்ப்பா, அறிவில்லாத பிள்ளைய வச்சு என்ன செய்ய, அதைத்தானே கேட்போம். அதை போல மகரிஷி அவர் ஏற்கனவே தன்னை போல தவத்தில் சிறந்தவனாக குழந்தை வரணும்னு கேட்கிறார். அதனால் அறிவில் சிறந்த குழந்தையாக எனக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள, அப்படி என்றால் 16 வயதே ஆண்டு காலம் என்று இறைவன் எம்பெருமானும் இவருக்கு ஒரு குழந்தையை தர, அந்த குழந்தையை சீரோடும் சிறப்போடுமாக வளர்த்து வருகிறார் இந்த மிருகண்டு மகரிஷி. எல்லா வேதத்தையும் ஆகமங்களையும் கற்பிக்கிறார். அந்த குழந்தைக்கு பூசை முறைகளையும் தவம் இயற்றும் தன்மையையும் சொல்லிக் கொடுக்கிறார். இந்த குழந்தை எல்லாவற்றிலும் சிறந்ததாக வளர்ந்து வருகிறது, தவத்திலே சிறந்து வளர்கிறது. வரும்போது 16 வயது இப்போது பூர்த்தியாக சில நாட்களை விட்டு, இப்போது இவருக்கு கவலை வந்துட்டு, அப்பாவுக்கு கவலை வந்துட்டு, ஆகா இவ்வளவு அருமையாக 16 வயது, நல்ல அறிவு, எல்லா வேதங்கள் ஆகமங்களை எல்லாம் கற்ற மகவாக இருக்கக்கூடிய இந்த குழந்தை நம்மை விட்டு பிரிய போகிறதே அப்படின்ற கவலை. அதனால கவலை நோய்ந்த முகத்தோடு இந்த தாய் தந்தையர் இருக்க, இந்த குழந்தை அறிவில் சிறந்த குழந்தை, அதனால் தந்தையாரின் மன கவலையை அந்த முகம் காட்டி கொடுத்துரும் அல்லவா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அந்த முக வாட்டத்தை கண்டு, அப்பா ஏன் கவலையாக இருக்கிறீர்கள் என்று இந்த குழந்தை கேட்க, சாமி கேட்டார், உனக்கு அறிவில்ல குழந்தைனா 16 வருடங்கள் தான் என்று சொன்னார். இதோ 16வது வருடம் நடைபெற்று கொண்டிருக்கிறது, இன்னும் சில காலமே நீ என்னோடு இருப்பாய் என்று, இப்போது என்னை விட்டு பிரியும் தருணம் வந்துவிட்டதே என்று மனக்கவலை கொள்கிறேன் என்று இந்த மகரிஷி சொல்ல, இதற்காகவா கவலைப்படுகிறீர்கள், இதற்காகவா கவலைப்படுகிறீர்கள்? என்னை தந்தது அந்த இறைவன், அந்த இறைவன் என்னை காக்க மாட்டானா என்று சொல்லி அந்த இறைவனையே நான் பூசிப்பேன் என்று ஒவ்வொரு தலமாக சென்று சிவபூசையை மேற்கொள்கிறார். தலம் தலமாக தல ஒவ்வொரு தலத்துக்கும் நம்மளாம் இப்ப போறோம், அதுக்கு யாத்திரை தல யாத்திரை தான். ஆனாலும் கூட நம்ம இப்ப போறது ஒரு நாள்ல ஒரு கடன்னு அவசரமா சுத்திட்டு வர்றோம். ஆனா அந்த காலத்துல எல்லாம் தல யாத்திரை அப்படின் போது எந்த ஒரு துன்பம் பிரச்சனைகள் வந்தாலும் தல யாத்திரை மேற்கொள் அப்படிமா. நல்ல ஒரு பக்குவம் வர்றதுக்கும் தல யாத்திரை, இறைவனுடைய அருள் கிடைப்பதற்கும் தல யாத்திரை.
அப்படிதான் இந்த மகரிஷியும் தல யாத்திரையை மேற்கொள்கிறார். ஒவ்வொரு தலமாக செல்கிறார், சென்று சிவ பூசையை ஏற்றுக்கொள்கிறார், சிவபூசை செய்கிறார். அப்படி ஒவ்வொரு தலத்திலும் சிவபூசை செய்து கொண்டே வரும்போது கங்கைக்கு செல்கிறார். கங்கையிலே நீராடி காசி கங்கையிலே நீராடி காசி விஸ்வநாதரை வணங்கி அந்த நீராடும் போது அங்கு கையிலையிலிருந்து பெறப்பட்ட ஒரு பிஞ்சில கொடி, கங்கை நீரை எடுக்கிறார், ஸ்நானம் பண்ணும்போது கங்கை நீரை எடுக்கிறார். அதோடு அந்த பிஞ்சிலம் கொடி என்ற ஒரு செடி அதுக்குள்ள விழுந்து கங்கை நீரில் வருகிறது. அதை எடுத்து இங்க அப்படி வரும்போது ஒவ்வொரு தலமா வரும்போது 107வது தலம் திருக்கடவூர் மயானம் என்று சொல்லக்கூடியது இந்த திருக்கடையூருக்கு பக்கத்துல இருக்குது, ஒரு 2 கிலோமீட்டர்ல இருக்குது. அங்க இருந்துதான் இன்னைக்கும் தண்ணி வரும். இந்த திருக்கடையூர் சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு திருக்கடவூர் மயானத்துல இருந்துதான் வரும். ஏன்னா இந்த மார்க்கண்டேய மகரிஷி கங்கை நீரை அங்கிருந்து கொண்டு வந்த கங்கை நீரை இந்த கிணற்றிலே, இந்த திருக்கடவூர் மயானம் இந்த கிணற்றிலே சேர்த்தார். சேர்த்து இங்கே உள்ள இறைவனை வழிபட்டு 108வது தலமாக இந்த திருக்கடையூர்ல உள்ள இறைவன் எம்பெருமானை வழிபாடு செய்கிறார். அப்படி வழிபாடு செய்யும் அந்த நாள் கையில கொண்டு வந்த பிஞ்சிலம் செடி இன்னைக்கும் இந்த திருக்கடையூர்ல தலவிருட்சமாக இருக்கிறது. பிஞ்சிலஞ்செடி காட்டு முல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதாங்க தலவிருட்சமாக இருக்கிறது. இந்த 108வது தலமாக திருக்கடையூரில் இறைவனை வணங்கி வழிபாடு ஆராதனை செய்து கொண்டிருக்கும் அந்த நேரம்தான் இவருக்கு 16 வருடம் நிறைவு வருகிறது. அன்றைய நாள் எப்பவுமே காலன் அப்படின்னு சொன்னாலே சரியான காலத்தில் உடம்பையும் உயிரையும் இரு கூறாக பிரிப்பவன். காலன் என்றால் சரியான காலத்தில் வருபவன். கூற்றுவன் என்று இவனுக்கு ஒரு பெயர். 2 கூறாக்குபவன், உடல் வேறு உயிர் வேறு என்று 2 கூறாக்குபவன். யாருக்காகவும் காலதாமதம் செய்ய மாட்டான். அந்த காலத்தில் அந்த உயிரை எடுத்து விடுவான். யாரும் அவன்கிட்ட போய் சூட்கேஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட காலன் சரியான நேரத்திலே விட்டான். இந்த நேரத்தில் இவர் சிவ பூசை செய்து கொண்டிருக்கிறார். அங்கிருந்து கொண்டு வந்த கங்கை நீரினால், அதுவும் பூவும் நீரும் கொண்டு செய்வது பூசை. இந்த சிவ பூசை மிக மேலான ஒன்று. அந்த சிவ பூசையை செய்து கொண்டிருக்கிறார். இந்த நேரம் காலன் வந்தபோது இவர் சிவலிங்கத்தை ஆலிங்கனம் செய்து கொண்டார். சிவபூசை செய்யும் போதே சிவன் அந்த லிங்கத்துல இறைவனுடைய திருமேனியை காண்பார். அந்த பூசையின் உச்சகட்டமான ஒன்று. அன்மாத்தத்துல எல்லாம் அதை பார்க்கலாம். அப்ப கண்ட போது தன்னை மறந்து அப்படியே ஆலிங்கனம் என்ற இப்ப இவர் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஆலிங்கனம் செய்யும் நேரம் காலன் இவருடைய உயிர் வேறு உடல் வேறாக பிரிக்கும் தருணம். அவன் கடமையை கரெக்டா செய்யணும், அது அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அதனால் இப்போது சிவபூஜை செய்கிறார் என்பதையும் மறந்தவனாகி இந்த காலன் தன்னுடைய கயிறு, பாச கயிறுமாங்க, பாசம்னாலே கயிறு தான், பாச அங்குசம் சொல்றோம் இல்லையா, பாசம் என்பது கயிறு தான். அந்த கயிறு அப்படியே வீசுகிறார். வீசிய போது இறைவனுடைய திருமேனியின் மீது பட்டது. இன்னைக்கும் அந்த திருமேனியில பாசம், அந்த கயிறு பட்ட அந்த தழும்பு இன்றைக்கும் இருக்கிறது. அபிஷேகம் பண்ணும் போது பார்க்கலாம். காலையில் நேரத்துல அபிஷேக நேரத்துல முன்னாடி போய் உட்கார்ந்தோம்னா அதையெல்லாம் பார்க்கலாம். என்னுடைய திருமேனியில் அந்த தழும்பு பட்டது. இவர் அப்படியே ஆலிங்கனம் பண்ணியிருக்காரு. அந்த திருமேனியில் பட்ட மாத்திரத்திலே இறைவனுக்கு கோபம் கால சம்ஹார மூர்த்தமாக எழுந்தார். அந்த சிவலிங்கத்திலிருந்து கால சம்ஹார மூர்த்தமாக எழுந்தார். எழுந்து அந்த காலனை காலால் உதைத்தார். என்னை பூஜித்துக் கொண்டிருக்கும் ஒருவன், என்னோடு அங்க ஆலிங்கனம் பண்ணி அப்படி ஐக்கியமாகி நிற்கும் அந்த அன்பினால் ஆலிங்கனம் பண்ணி கொண்டிருக்கும் ஒரு அன்பன், அவன் மீது நீ கயிறு வீசுவதா என்று கோபம் கொண்ட இறைவனாக
இதுதான் அட்ட வீரட்ட செயல்கள். வீரச் செயல்கள் அப்படின்றதுல மிக மேலான ஒன்று. அந்த அட்ட வீரட்ட தலங்களில் ஒன்றாக இது அமைந்து உள்ளது. கால சம்ஹார மூர்த்தமாக வந்து காலால் உதைந்தார் இந்த காலனை. அங்கவே விழுந்தார். எல்லாருக்கும் காலம் செய்கிற காலன் இந்த யமன், இந்த புற்றுவன், அவன் காலமாகி போன இடம் திருக்கடை. எல்லாருக்கும் மரணத்தை தரக்கூடிய ஒருவன் மரணமான இடம் இந்த திருக்கடை. அப்படி விழுந்து கிடக்கிறான். இறைவனோ கால சம்ஹார மூர்த்தமாக இருக்கிறார். அந்த கால் எது? இடது கால். இடது பாகம் யாருக்குரியது? அம்மைக்குரிய. இந்த தளத்திலே இருக்கும் அம்மை யார்? அபிராமி அன்னை. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப நமக்கு இந்த மரணமில்லாத பெருவாழ்வுன்னு சொல்றமே, அந்த மரணமில்லாத ஒரு பெருவாழ்வை தருபவள் யார்? அதனாலதான் இந்த தலத்துக்கு அம்மைக்கு இவ்வளவு பெருமை. இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா மேற்கு பார்த்த சந்நிதி, இந்த வீரட்டானம் அட்ட வீரட்டான தலங்கள் எல்லாமே இறைவன் மேற்கு பார்த்ததாக இருப்பார். கிழக்கு எப்ப மற்ற கோயில் எல்லாம் கிழக்கு பார்த்தது. வீரட்டானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீர செயல் 8 தலங்கள் அதுல மேற்கு பார்த்த சந்நிதியாக அமைந்திருக்கும். இந்த இடத்துலயும் அது போல அமைந்திருக்கும். அந்த இறைவனுக்கு இங்கே வலதுபுறமாக பார்த்தீங்கன்னா கால சம்ஹார மூர்த்தமாக அந்த இடத்துல இருக்கு. கால சம்ஹாரமா மூர்த்தது இப்ப அதுல ஒரு ஸ்டாச்சுவா போட்டு எல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஒரு வெள்ளி அதை வச்சு மூடி வச்சிருப்பாங்க. பூச நேரத்துல அதை திறந்து அது அப்படியே சித்திரமாக அதை வரையப்பட்டிருக்கும். அதை தீபாரணை காமிக்கும் போது நமக்கு சொல்லுவாங்க. ஆனா அதுல ரொம்ப முக்கியமானது என்ன என்றால் லிங்க வடிவிலே மரகத லிங்கமா. இந்த திருக்கடையூருக்கு போகணும் நீங்க கேட்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா அவங்க இந்த தலத்துல திருக்கடையூர்ல ரொம்ப விசேஷமானது என்னன்னா மரகத லிங்கம். அதுக்கு அபிஷேகம் நடக்கும். அது அந்த காலையில நேரம் சாயங்கால நேரம் நாங்க 2 நேரம் பார்த்திருக்கோம். அப்புறம் எந்த நேரங்கள் நடக்குது நீங்க வேணா கேட்டுக்கோங்க. காலையில 6 மணிக்கு நடக்குது அந்த மரகத லிங்கத்து. கண்டிப்பா அதை பார்க்கணும். மற்றதெல்லாம் ஏன்னா இறைவனுடைய திருமேனியின் மீது அந்த பால் அபிஷேகம் படும்போது அதிலிருந்து வரும் ரேஸ் நம்ம உடம்புல படுது. இது ஏற்கனவே அப்பதே நான் சொன்னேன் உங்களுக்கு, இறைவன் அந்த அமிர்தத்தை உண்டதால் தேவர்களுக்கு மரணம் இல்லாதவா, நாம் கண்டதால் நாம போய் பார்க்க வேண்டாம், இறைவனுடைய பார்வை நம் மீது விடும். இந்த குரு பார்வைன்னு சொல்லுவாங்களே, குரு பார்க்க கோடி நன்மை. நாம போய் குருவை பார்த்த பிரயோஜனமே இல்லை. குருவுடைய பார்வை நம்ம மேல விழணும், அவ்வளவுதான். அதே போல இந்த மரகத லிங்கத்தின் மீது விழக்கூடிய அந்த பால் அபிஷேகம் விழுகுது பாருங்க. அந்த நேரத்துல அதுல இருந்து வர்ற அந்த கீற்றுகள் ரேஸ் நம்ம மேல விழுந்தால் நம்முடைய துன்பங்கள் எல்லாம் நீக்கும். மேலான ஒரு நிலை நமக்கு கிடைக்கும். அதை கணக்கு பண்ணி போங்க, கரெக்டா அதை பார்க்கலாம். அதே மாதிரி அங்க திருக்கடவுர் மயானம் அதுல இருந்து காலையில அபிஷேகத்துக்கு தீர்த்தம் வரும், எடுத்துட்டு இன்னைக்கும் அதான் சேர்றாங்க. இப்போ காலையிலே எடுத்துட்டு வர்றாங்க. அந்த தீர்த்தத்துல இருந்து அது மார்க்கண்டேய மகிழ்ச்சி அங்க கங்கை நீரை கொண்டு வந்து அந்த கிணத்திலே விட்ட இடம். அங்க இருந்துதான் சுவாமிக்கு தீர்த்தம் கொண்டு வர்றாங்க. இதெல்லாம் சிறப்பு. அப்புறம் இந்த யமன் கீழே விழுந்து கிடக்குறான். யமன் இல்லை என்றால் இங்க மக்களுடைய பெருக்கம் அதிகமாயிரும், பூமியுடைய பாரம் அதிகமாயிரும். பூமாதா தாங்க முடியாது. பூமி தேவி இங்க வந்து வழிபாடு செய்த, அப்பா சாமி என்னால பாரம் தாங்க முடியவில்லையே என்ற எல்லோ தேவர்கள் எல்லாம் வேண்டார்கள். வேண்டிய போது இந்த யமனுக்கு, அது யமன் பக்கத்துல வந்து வழிபட்ட தலங்கள்லாம் இருக்கு. நீங்க போனீங்கன்னா பார்க்கலாம், திருவாஞ்சியம்லாம் இருக்கு, வழிபட்டு பெருபட்ட தலம்லாம் இருக்குது. இந்த தலத்திலேயே அந்த பிரகாரத்தை அப்படியே கருவறையை சுத்தி வந்தா அந்த பக்கமா இடது பக்கமா ஒரு முனிவர் மாதிரி இப்படி நின்று கையை கூப்பிக்கிட்டு இருப்பார். பார்த்தா இவர் தான் நிற்பார். இங்கே காலால் உதைப்பட்டு காலமாகி போன காலன் மீண்டும் இறைவனால் எழுப்பப்பட்டு இறைவனை வணங்கிய வண்ணமாக, அப்படிப்பட்ட காலனை உதைத்த ஒரு கஷேத்திரம்
அதனாலதான் மரணமில்லாத பெருவாழ்வு பெறுதல் அப்படின்றது. அந்த தளத்திலையும் அம்மை, அந்த அம்மைக்குரிய பாகமாகிய இடது பாகம் அந்த காலால் தான் உதைத்தார். அந்த அம்மை அபிராமி அம்மையாக இந்த திருக்கடவூரிலே இருக்கும் அம்மை அபிராமி அன்னையாக இந்த தீர்த்தம் அமிர்த தீர்த்தமாக சிவ கங்கையா 3 பேரும் பாடல் பெற்ற தலமாகவும் அமைந்துள்ளது. குங்கிலியக்கலை நாயனார் இங்கே வாழ்ந்த தலமாகவும் இது அமைந்துள்ளது. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பிரம்மாண்டமான கோபுரம் அமைப்பு. கோவிலும் மிக பிரம்மாண்டமான கல் கோவிலால் ஆகியது. இதெல்லாம் நீங்க போய் பாருங்க. ஏன்னா திருக்கடையூர்லாம் பெரிய கஷேத்திரம். இந்த கஷேத்திரத்துக்கு போகும்போது சாதாரணமா, அதுவும் காலையில நேரம் அந்த அபிஷேகத்தை பாக்குற மாதிரி பிளான் பண்ணி போகும். ரொம்ப அற்புதமான ஒரு தலம். இந்த தலத்திலேயே வாழ்ந்த ஒரு அந்தனர், இந்த தலத்திலே வாழ்ந்த ஒரு அந்தனர் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்றால், அம்மை, அதாவது சக்தி உபாசகர்கள் அப்படின்னு பார்த்தோம் நம்ம ஏற்கனவே. சதா காலம் அம்மையே வழிபாடு செய்தல். அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா வழிபாடு செய்வாங்க. புறத்தை வழிபாடு செய்யறது, அகத்தை வழிபாடு செய்யறது, பீடத்தை வச்சு வழிபாடு செய்யறது, இப்படி எல்லாம் நிறைய இருக்குது. இவர் எப்படிப்பட்டவர்? சுப்பிரமணிய வட்டார் என்று சொல்லக்கூடியவர் இவர் எப்படிப்பட்டவர் என்றால், சதா காலமும் உள்ளத்திற்குள்ளே அம்மையை ஒளி வடிவாக காணுதல். இந்த ஒளி வடிவாக காணுதல் என்பது மேலான ஒன்று, மேலான ஒரு நிலை. அதுல அகபூஜை, உள்ளத்துக்குள்ள வச்சு பார்க்கிறது, வெளியே பார்க்கறது இல்ல, உள்ளத்துக்குள்ள பார்க்க. ஆனா இங்க வந்துருவார், இந்த கோவிலுக்கு வந்துருவார், அம்மையின் திருமுன்பாக அமர்ந்து விடுவார், கண்ணை மூடிய வண்ணமாக எந்த நேரமும். ஆனா உள்ளத்துக்குள்ள அந்த காட்சி அவருக்கு யோக காட்சியிலே கண்டு வழிபாடு செய்து கொண்டிருந்தார். இவர் மூலமாக இன்னைக்கு எத்தனை நூற்றாண்டு ஆயிட்டு, ஆனாலும் இவர் மூலமாக நமக்கு அம்மையின் அருள் கிடைக்க வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்ட அம்மை. இந்த அம்மை திருவுள்ளம் கொண்டாதான் இவ்வளவு நடக்கும். அம்மை அவளுடைய கண் நோக்கு பெற்று, இவர் ஏற்கனவே அவர் அனுபவிச்சுட்டு இருக்கிறார், அவர் அனுபவத்தோடு நின்று விடக்கூடாது, எல்லா மக்களும் பயன் பெற வேண்டும் என்று திருவிளையாடல் அம்மை செய்கிறார். அன்றைய நாள் தை மாதம் அமாவாசை திதி. தை அமாவாசை இப்ப வரப்போகுது, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை தை அமாவாசை. அன்னைக்கெல்லாம் கண்டிப்பா நினைச்சுக்கோங்க, இந்த இவரை அபிராமி பட்டரை நினைச்சுக்கோங்க, அம்மைய நினைச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட தை அமாவாசை திதி. இந்த தை அமாவாசைனா கடல்ல போய் நீராடுவாங்க. இன்னைக்கும் எத்தனையோ பேர் இருக்காங்க, கடல்ல நீராடி திதி கொடுத்தல், பித்திருக்களுக்கு திதி கொடுத்தல் அப்படின்றது ஒரு சம்பிரதாயம் உண்டு. அப்படி தஞ்சையை ஆண்ட சரபோஜி மன்னன் என்ற ஒரு மன்னன், அவன் இந்த சங்குமுகத்திலே நீராடி பிதிர்க்கடன் கொடுத்து விட்டு இங்குள்ள இறைவனை வழிபாடு செய்வதற்காக திருக்கோவிலுக்கு வருகிறான். இந்த காலத்துல விஐபிஸ் கோவிலுக்கு வர்றாங்க அப்படின்னா, கோவில்ல அவங்களுக்குன்னு ஒரு தனி பாதையை அமைச்சு, நம்ம பொதுமக்கள் யாரும் அந்த பாதையிலேயோ அந்த இடத்துக்குள்ளேயோ உள்ள அனுமதி கிடையாது. இப்ப நீங்க எல்லாம் பார்க்கலாம், பார்த்தா அந்த விஐபிஸ் மட்டும்தான் இருப்பாங்க, நமக்கெல்லாம் அனுமதி கிடையாது. இது அந்த காலத்திலிருந்து வரும். ராஜாக்கள் வர்றாங்கன்னா பொதுமக்களுக்கு அனுமதி கிடையாது, பொதுமக்களை அனுமதிக்க மாட்டார்கள். அப்படித்தான் இந்த மன்னன், சரபோஜி மன்னன், தஞ்சாவூரை ஆண்ட மன்னன் இங்கே சங்குமுகத்திலே நீராடி இறை வழிபாடு செய்ய உள்ளே வருகிறான். அங்கிருக்கும் பொதுமக்களை எல்லாம் அகற்றுகிறார்கள், எல்லோரும் நீங்கி செல்கிறார்கள். சென்ற போது இவரோ இந்த அன்னையின் அந்த திரு முன்பாக அமர்ந்து அப்படி யோக நிலையிலே அமர்ந்திருக்கிறார். சமாதி கூடிய நிலை என்று சொல்லலாம், நெட்டை கூடிய நிலை. உள்ளுக்குள்ள அம்மையை கண்டு வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார். இவரை எழுப்பி பார்க்கிறார்கள், எழவில்லை. அப்படியே அசையாம இருக்கிறார், எழவில்லை. அதற்குள் மன்னன் நெருங்கி வந்து விட்டான், பக்கத்துல வந்துட்டான். வந்த போது பார்க்கிறான், இவருடைய முகத்தை பார்க்கிறான். பார்த்த போது அந்த முகத்தில் தெரிஞ்ச தேஜஸ், ஒளி, மன்னன் கண்டு கொண்டான், இவன் சாதாரணமான மனிதன் அல்ல. ஏன்னா அகத்தில் அழகு, முகத்தில் தெரியும், நம்ம சொல்லியிருக்கோம்.
அப்ப அகத்தில் எதை எண்ணுகிறோமோ அதற்கு தகுந்தாற் போல முகம் காட்டி கொடுக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்ப உள்ளத்துக்குள்ள இவர் எதை நினைக்கிறார்? அம்மையை நினைக்கிறார், ஒளி வெள்ளமாக நினைக்கிறார். அந்த ஒளி முகத்திலும் இங்கே ஜொலிக்க கூடியதாக, முகத்தில் பிரகாசமாக தெரிந்ததை பார்த்து யார் இவர் என்று கேட்கிறார் சரபோஜி மன்னன். கட்ட மாத்திரத்திலே அங்க இருக்கிறவங்க எல்லாம் பயந்து பேசுறாங்க. ஐயோ மன்னன் கேட்கிற நூறுக்கு இருக்குங்க, பைத்தியக்காரங்க, அபிராமி பக்கத்துல வர்ற பெண்களை எல்லாம் பார்த்து காலில் விழுந்து கும்பிடுவான். அதாவது எல்லாரிலும் அம்மையை காணுதல். ஒரு கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த கதை சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லுவோம். ஒரு நாரத மகரிஷி ஒரு பழம் கொண்டு வந்தார், அம்மாட்ட கொடுத்தார், அம்மா அப்பாட்ட கொடுத்தார், பார்வதி தேவிட்ட கொடுத்தார், பார்வதி தேவி சிவபெருமான்கிட்ட கொடுத்தார். கொடுத்து அம்மா சொன்னா 2 பிள்ளைகளுக்கும் பகிர்ந்து கொடுங்க, முருகப்பெருமானுக்கும் பிள்ளையாருக்கும் அப்படின்னு. ஆனா சாமி சொன்னார் அப்படியெல்லாம் பகிர்ந்து கொடுக்க கூடாது, ஞானப்பழம் இது, அதனால யார் போட்டியில் வெல்றார்களோ, அப்போ யார் உலகத்தை சுற்றி வருகிறீர்களோ ஒரு போட்டியை வச்சார். முருகர் வேகமா பறந்துட்டார், அவருக்கு வாகனம் மயில், அதனால வேகமா பறந்துட்டார். இவர் பிள்ளையார் அவர் பறக்கவா முடியும், பெரிய பெருத்த வயிறு, எங்க போய் பறக்கிறது, இருக்கிற அவருக்கு வாகனம் மூஞ்சுது. அதனால யோசிச்சார், அப்பாட்ட கேட்டார், அப்பா அம்மையப்பன் என்றால் என்ன, உலகம் என்றால் அம்மையப்பனே உலகம் விட்டார் அப்பா. அப்ப அம்மையப்பனை சுற்றி வந்தேன், உலகத்தை சுற்றி வந்தேன், பழத்தை வாங்கிட்டாரு, வெற்றி பெற்றுட்டார். இப்ப இதே அம்மையப்பன் தான் உலகம் என்று முருகருக்கு தெரியாதா? முருகருக்கு தெரியுமா தெரியாதா? நாம சின்ன பிள்ளைகளுக்கு கதை சொல்லும் போது இப்படி எல்லாம் சொல்லுவோம். ஆனா உண்மையில் என்ன என்றால், உலகத்தில் இருக்கும் எல்லா பொருளிலும் அம்மையப்பனை காணுதல் ஒன்று, அம்மையப்பனில் உலகத்தை காணுதல் ஒன்று. இங்க அப்படியே இந்த அபிராமி பட்டர் முழுக்க வரும் பெண்களை எல்லாம் அன்னையாக கண்டார், அன்னையை உள்ளுக்குள்ள வச்சு ஒளியாக கண்டார். அந்த ஒளியும் கூட எல்லா உயிரிலும் இருக்கும் இறைவி என்பதாக கண்டார். இன்னைக்கு நமக்கு சைவத்து தான் அர்த்தம் சொல்லுது, எல்லா உயிர்களிலும் இருக்கும் இறைவன். இதை உணர்ந்து கொண்டுதான் விழுந்து வணங்கி வழிபாடு செய்தார். அதனால் இவருடைய முக விலாசமானது அப்படி ஒரு பிரகாசமான ஒன்றாக இருந்தது. இதை கண்டுகொண்டார் மன்னன். கண்டுகொண்டு கேட்ட போது அங்கிருக்கும் மக்கள் எல்லாம், இவன் துர்தேவதையை வணங்குறான், ஏதோ பெதற்றுவான், இவனுக்கு கொஞ்சம் ஜாதகம் எல்லாம் தெரியும், அதை ஏதோ சொல்லுவான், அப்படியெல்லாம் சொல்றாங்களே ஒழிய இவரை, இந்த அபிராமி பட்டரை உண்மையாக உணர்ந்தவர்கள் இல்லை. ஆனாலும் மன்னன் ஏதோ மனதில் தெரிய, இவர் ஒரு அந்தன குலத்தை சேர்ந்தவர். அந்தனர்கள், நாமெல்லாம் இப்ப காலையில எழுந்திரிச்சோன்னே காலண்டர் இல்லைன்னா கையில செல்லு இருக்கு, ஒரு தேய்ச்சி இன்னைக்கு தேதி என்ன இதெல்லாம் பார்ப்போம். முதல்ல தேதி பார்ப்போம், இங்கிலீஷ்க்கு தேதி என்ன, தமிழுக்கு தேதி என்ன, அப்புறம் இன்னைக்கு ஒரு என்ன கிழமை, இதெல்லாம் பார்ப்போம். அது நம்ம வசதிக்கு தகுந்தாலும் பார்ப்போம் வைங்களேன். ஆனா அந்தணர்கள் திதி பார்ப்பார். ஏன் திதி பார்ப்பார்கள் என்றால், அந்தந்த திதிக்கு உரிய பூசை முறைகள் செய்ய வேண்டும். இப்ப சதுர்த்தினா 4வது நாள் சதுர்த்தி திதி, விநாயகர் வழிபாடு. நேத்துல சங்கடகர சதுர்த்தி, அப்ப விநாயகருக்குரிய வழிபாடு. சஷ்டி 6வது நாள் முருகருக்குரிய வழிபாடு. பஞ்சமி 5வது நாள் அம்மைக்குரிய வழிபாடு. இப்படியெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதி, அந்த திதிக்குரிய வழிபாடுகளை முறையாக செய்பவர்கள் அந்தணர்கள். அதனால் இந்த அந்தணரிடம் மன்னன் கேட்டான், இன்றைய திதி என்ன என்று. இவர் கண்ணை மூடிட்டு அப்படி நிட்ட மூடி நிற்கிறார். இவர் உள்ளுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்கு, அம்மை முக விலாசம் பல 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 ஜோதியாக இருக்கு. இவர் திதின்னு சொன்ன மாத்திரத்துல பௌர்ணமி, ஏன்னா இவருக்கு உள்ளுக்குள்ள காண்பது அப்படி ஒளி பிரகாசமான ஒன்று. அம்மையின் முக விலாசம் இவருக்கு பௌர்ணமி நிலவாக தெரிந்தது. அதனால் இவர் இன்றைய திதி பௌர்ணமி என்றார். நன்றாக சிந்தித்து சொல், இன்றைக்கு பௌர்ணமி என்றால் வானத்திலே முழு நிலவு வர வேண்டும், வரவில்லை என்றால் உனக்கு மரண தண்டனை என்று சொல்லிவிட்டு இந்த சரபோஜி மன்னன் சென்று விட்டான். இப்ப பக்கத்துல இருக்கிறவங்களா, அடப்பாவி ஏதோ பைத்தியக்கார மாதிரி அபிராமின்னு கத்திட்டு கிடந்த
உயிரோடையாவது இருந்த அநியாயமா நாளைக்கு சாக போறையே, நீ ஒரு அந்தணனா இருக்கிறையே, அந்தணனுக்கு தெரியாதா இன்றைக்கு திதி என்னன்னு? இன்றைக்கு தை மாதம் அமாவாசை, திதி கொடுக்க வேண்டிய நாள், அதற்குத்தானே மன்னன் வந்திருக்கிறார், இது தெரியாமல் பௌர்ணமி என்று சொல்லிவிட்டாயே என்று எல்லோரும் இவரை குறை சொல்ல, இப்போது இவர் சொல்கிறார், சொன்னது நான் அல்ல, என்னுள் இருக்கும் அம்மை சொன்னது நான் அல்ல, அவளுடைய வாக்கு, அவளே பார்த்துக் கொள்வார் என்று மீண்டும் அவளையே நினைந்து அற்புதமான என இந்த பாடல்கள் வர வேண்டும். இந்த அந்தாதி செய்யுள் நமக்கு வர வேண்டும். இதற்காகத்தானே அம்மை இந்த திருவிளையாடலை செய்கிறார். இந்த மன்னன் இப்ப இந்த அபிராமிப்பட்டர் அன்னையே மனதில் நினைத்து கொண்டு பாடல்களை, அம்மைக்கு பாடல்களை, ஏனென்றால் ஒரு மாலை சாற்றினால், பூமாலை சாற்றினால் ஒரு நாளிலே வாடிவிடும். பாமாலை சாற்ற வேண்டும் அம்மைக்கு என்று மனதில் எண்ணம் எழுகிறது. அதுவும் அன்னையின் அருள்தான், அன்னையின் அருள். அதனாலதானே இந்த பாடல்கள் எத்தனை எத்தனை நூற்றாண்டுகளை கடந்த போதும் இன்றைக்கும் மலர்ந்து மனம் பரப்பி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பாடலை பாடும் போதும் சொல்லும் போதும் நான் இனிக்கிறது, மனம் அப்படியே மகிழ்கிறது. இதெல்லாம் ஒரு மலர் மலர்ந்தால் எப்படி மனம் பரப்புமோ அது போல இந்த செய்யுளை நாம் பாட பாட அம்மையின் திருவடிகளிலே அந்த செய்யுளை வைக்க வைக்க ஒவ்வொரு மலரையும் அவளுடைய திருவடியிலே நாம் சமர்ப்பிக்கிறோம். இந்த மலர்களைத்தான் அம்மை, இது ஞானமா மலர்கள், இதுதான் ஞானமா மலர்கள். மற்ற மலர்கள் எல்லாம் ஒரு நாள் காலையில பறிச்சா சாயங்காலம் வாடிரு. ஆனால் என்றைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் பாக்கள் அப்படியே தேனை சொரிந்து கொண்டே இருக்கும் அவளுடைய திருவடியிலே. இதுதான் நம்ம அருளாளர்கள் எல்லாம் அதைத்தான் செஞ்சார். ஞான சம்பந்த பெருமான், அவுக்கரச பெருமான் எத்தனை எத்தனை பாடல்களை, தமிழ் பாக்களை கொடுத்து, அந்த தமிழ் பாக்கள் இன்றைக்கும் இனிமை குறையாமல், சுவை குறையாமல் அப்படியே தேனை பிழித்து கொண்டிருக்கிறது. இதை பாட 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 இறைவன் எத்தனை ஆனந்தம் கொள்வான். இதற்காகத்தான் அம்மை இவர் மூலமாக, பிராமிப்பட்டர் மூலமாக நாம் ஓய்வு பெற வேண்டும். இது முக்கியமானது, நாம் ஓய்வு பெற வேண்டும். அவர் ஏற்கனவே உயர்ந்த நிலையில இருக்கிறார், இறங்கி வந்து நமக்காக இந்த அந்தாதி செய்குளை தருகிறார். அம்மைதான் தருகிறார். அந்த வாக்கு அம்மைதானே, சுத்தமாயின் வாக்கு அம்மைதானே, விருத்திப்பட்டு வருதல் அம்மையினாலே தானே. இந்த அம்மைதான் தருகிறார். இவர் இங்கே உட்கார்ந்து அம்மையை நினைந்து பாடலை ஆரம்பிக்கிறார், பாடலை பாடுகிறார். இதே நேரத்துல சரபோஜி மன்னன் அங்கு அரண்மனைக்கு செல்கிறான், படுக்கிறார். இவனுக்கு தூக்கமே வரல. அந்த முக விலாசம் அந்த மனதை விட்டு அகலவில்லை. என்ன ஒரு பிரகாசமாக இருந்தது முகவிலாசம். இவன் பைத்தியக்காரன் அல்ல, ஏன் பௌர்ணமி என்று சொன்னான் என்று நினைந்து கொண்டே இருக்கிறார். மனதிற்குள் நினைந்து கொண்டே இருக்கிறார். நினைந்து கொண்டு தன்னை அறியாம கொஞ்சம் கண்ணை மூடுறார். மூடிய மாத்திரத்திலே அம்மை காட்சி தந்து விட்டார். எப்படி காட்சி தந்தாலாம்? அப்படியே பிரத்யட்சமாக முழுமையாக அபிராமி அன்னை இவருக்கு அப்படி முன்பாக வந்து பிரத்யட்சமாக காட்சி தந்தார். அதை கண்டு அப்படியே நட்டுங்கி அப்படி எதிர்த்து போனார், விதிர்த்து நின்றார். அம்மையை நேரில் காணும் பேரு பெற்றேன் என்று நின்றார். அது மட்டுமல்ல, மன்னா இன்றைக்கு திதி என்ன என்று கேட்டாய் அல்லவா? இதோ பார் வானத்திலே நிலவு, இன்றைக்கு பௌர்ணமி. நீ சொன்ன அந்த அமாவாசை திதி அல்ல, இதோ வானத்திலே நிலவு என்று தன்னுடைய இடது பாகத்து தோட்டை கலற்றி வானத்திலே வீச முழு நிலவாக பிரகாசித்தார். அப்ப அம்மை நினைத்தால் எதையும் சாதிப்பாள், எதையும் தருவாள். இது இந்த அன்பருக்காக, தம்மையே நினைந்து வேண்டிய அன்பருக்காக இந்த அம்மையும் கண்டான் மன்னன், வானத்து நிலவையும் கண்டான். இரண்டையும் கண்டு அப்படியே விழுந்து வணங்கினான், புரண்டான், அழுதான், தொழுதான்.
அப்படியே இப்போது மறைந்தது காட்சி, நேராக ஓடி வந்தார். இது அபிராமி பட்டர் அங்கே உட்கார்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார். இந்த நேரத்திலே வந்து சேர்ந்து விட்டாங்க. சேர்ந்த போது அந்த பாடல்களை மீண்டும் பாட வேண்டும். உம்முடைய அருளினாலே அம்மையை கண்டேன். அந்த வார்த்தையை பார்த்து, உம்முடைய அருளினாலே. குரு இல்லையே திரும்பி அடையும். உம்முடைய அருளினாலே அம்மையை கண்டேன், வானத்து நிலவையும் கண்டேன் என்று மன்னன் அப்படியே கண்ணீர் மல்க அவருடைய திருவடியிலே விழுந்து வணங்க மீதமுள்ள பாடல்களை எல்லாம் பாடினார் இந்த அபிராமி பட்டர். இன்றளவும் மலர்ந்து மனம் பரப்பிக் கொண்டிருக்கும் அற்புதமான அபிராமி அந்தாதி பாடல்கள் செய்யுள் வகையிலே அந்தாதியாக, அந்தத்திலிருந்து ஆதி, அந்தத்திலிருந்து ஆதியாக அப்படியே ஒரு மலர்கள், ஒவ்வொரு மலர்களாக தொடுத்து ஒரு மாலையாக்கி, ஒரு மலர், அந்த மாலையில ஒரு மலர் நீங்கினாலும் அந்த இடம் பாருங்க எப்படி இருக்கும் அப்படின்னா வெட்ட வழியா இருக்கும். பார்க்க மாலை அழகா இருக்காது, அப்படி நெருக்கமாக அழகாக கொடுத்தால் அழகா இருக்கும். அது போல இந்த அந்தாதி செய்யுளார் அம்மைக்கு மலர் மாலை சாற்றினார் அபிராமி பட்டர். அப்படிப்பட்ட அபிராமி அந்தாதியைத்தான் நாம் இன்றிலிருந்து சிந்திக்க இருக்கிறோம். அம்மையின் திருவருடும் குருவருடுமாக நமக்கு கூடி நின்று எல்லாருடைய உள்ளத்திலும் இந்த மலர்ந்து அப்படியே தேனை பொழிற்றி எல்லாருடைய உள்ளமும் தெய்வீக மனம் கமலக்கூடியதாக மாற வேண்டும் என்று அம்மையிடம் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைக்கு ஆரம்பிக்கலாம். இன்றைக்கு முதல் செய்யுளாக காப்புச்செயல் செய்யாம எதுவுமே செய்ய மாட்டாங்க. முதல் செய்யுளாக அமைந்தது காப்புச்செய்யுள். அபிராமி பட்டர் காப்புச்செயல் செய்கிறார். இதுல ஒரு அருமையான ஒன்று, இவர் காப்புச்செயல் செய்யும் போது திருக்கடையூருக்கு நீங்க போயிருப்பீங்க. திருக்கடையூர்ல இருக்கக்கூடிய விநாயகர் கள்ளவாரண விநாயகராக இருந்து அருள் பாலித்துக் கொண்டு இருக்கிறார் அந்த இடத்துல. ஆனா இவர் அபிராமி பட்டர் அந்த இடத்துல அம்மையை நோக்கி பாடுறார். பாடும்போது காப்புச்செயல் என்பது விநாயகருக்கு. இவர் இங்க இருக்கக்கூடிய கள்ள விநாயகரை வழிபடாமல் சிதம்பரத்திலே தில்லை குத்த பெருமானாக ஆடிக்கொண்டிருக்கிறானே இறைவன் பெருமான், அவருடைய நடனத்தை கண்டு கழித்து கொண்டிருக்கும் விநாயகர் பெருமான். அங்க போனீங்கன்னா பாருங்க, அங்க நர்த்தன விநாயகராக அது பிரகாரத்துல இருக்கிறார். அங்குள்ள விநாயகரை நினைத்து இங்க செய்யுள் எழுதுறார். என்ன ஒரு நிலை பாருங்க. இருக்கிறது திருக்கடையூர், இங்க இருக்கிற விநாயகர் கள்ளவாரண விநாயகர், இவரை குறித்து பாடல. அங்க இருக்கிற விநாயகரை பாடுறாரு. ஏன் இங்க விட்டுட்டு அவர் அங்க இருக்கிற விநாயகரை கூப்பிடுறாரு அப்படின்னா, இப்போ ஒருத்தர்கிட்ட போய் நம்ம ஒரு உதவி கேட்க போறோம். நமக்கு தெரிஞ்சவர் தான், நல்ல தெரிஞ்சவர், பழக்கம், சொந்தக்கார கூட வச்சுக்கோங்களேன். அப்போ போறோம், ஒரு 1000 ரூபாய் கடனா கேட்கணும் போறோம். அவர்கிட்ட நிறைய ரூபாய் இருக்கு. நாம போற நேரத்துல அவருடைய மனம் கொஞ்சம் மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தது அப்படின்னா, ஏதோ ஒரு பிரச்சனையில இருந்ததுன்னா, ஐயா இறையா போயா அப்புறம் இன்னொரு நாளைக்கு பாப்போம் அப்படின்றவர் சொல்லிடுவாங்கல்ல. அது சொந்தக்காரங்களா தான் சொல்லுவா, அடுத்தவங்களா தான் சொல்லுவாங்க. இப்ப இதே நேரத்துல அவர் ஒரு சந்தோஷமான நிகழ அதுல அனுபவிச்சுட்டு இருக்கும்போது, என்னது 1000 சரிதா வாங்கிருப்போம் அப்படின்றவர். சந்தோஷமான ஒரு மனநிலையில் இருக்கும் ஒருவர் வேகமாக எடுத்து உதவியை செய்வார். கொஞ்சம் மன சங்கடத்தில் இருப்பவர் உடனடியாக செய்ய மாட்டார். இதை நன்றாக புரிந்து கொண்டவர் இந்த அபிராமி பட்டவர். அங்க தில்லை குத்த பெருமானின் ஆனந்த நடனம். அதாவது சாதாரணமா நமக்கு கலை நிகழ்ச்சிகள் பிடிக்கும். ஒருத்தர் பேச்சாளர் எங்க மாதிரி ஆளுக பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன், அதை ரசிக்கிறவங்க இருப்பாங்க. இப்ப இவ்வளவு பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா இதே ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் வைங்களேன், ஒரு ஸ்டேஜ்ல டான்ஸ் ப்ரோக்ராம்னா இங்க இருந்து கூட்டம் அங்க வரைக்கும் அலமோதும் பாருங்க, 10 மடங்கு கூட்டம் இருக்கும். ஏன்னா நடனம் என்பது கண்ணுக்கும் கருத்துக்கும் இனிமை தரக்கூடியதான ஒன்று. அப்படிப்பட்ட நடன காட்சியை இவர் கண்டு கழித்து கொண்டிருக்கிறார். யாரு? விநாயகர் பெருமான்.
அதனால் அவரிடம் ஒரு விண்ணப்பத்தை வைத்தால் அந்த விண்ணப்பம் உடனடியாக இங்கே நமக்கு கிடைக்கும் என்பதற்காக இந்த அபிராமிப்பட்டர் சிதம்பரத்திலே ஆனந்த கூத்தனை கண்டு ஆனந்த கூத்தை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அந்த நர்த்தன விநாயகர் அவரை அழைக்கிறார். எதுக்காக? இதோ செய்ய போகிற செய்கொள் அந்தாதி, அந்தத்திலிருந்து ஆதி வரப்போகிறது, அந்தத்திலிருந்து ஆதி, அந்தத்திலிருந்து ஆதி வரப்போகிறது. ஒரு சின்ன ஒரு இலை விட்டாலும் அந்த பூ மாலை, இது பாமாலை. ஒரு பூ மாலையில ஒரு பூ நீங்கினாலும் அந்த பூ மாலை ஜொலிக்காது. பாமாலையில் ஒன்று நீங்கினாலும் இது ஜொலிக்காது. அதனால் அழகான அந்த கோர்வையாக எல்லா உள்ளங்களும் நிறைய வேண்டும், எல்லா உயிர்களும் மகிழ்வு பெற வேண்டும். இத்தனை காரணத்தோடு, ஏன்னா இன்னைக்கு உயிரோடைய அறிவுல போய் இது பதிஞ்சு பதிஞ்சு நம்ம எத்தனை தடவை படிக்கிறோம். ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை படிக்கிறோம். சிலர்லாம் தினசரி அபிராமி அந்தாதி படிச்சுட்டு தான் வேலையை பார்ப்பேன்னு சொன்னாங்க. என்கிட்ட எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க. இப்ப அபிராமி அந்தாதி மேல அவ்வளவு நேற்று படிச்சதானே இன்னைக்கும் எதுக்கு தினசரி படிக்கணும் அப்படின்னு நினைப்பில்ல. ஒவ்வொரு நாளும் படிக்க 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 உள்ளத்திற்குள் அந்த ஆனந்தம். இந்த ஆனந்தத்திற்கு காரணம் அந்த நர்த்தன விநாயகர். அவர் ஆனந்த நிலையிலே இருந்தார். அந்த ஆனந்தம் யாரெல்லாம் இந்த செய்யுளை படிக்கிறாங்களோ கேட்கிறாங்களோ அவர்களுக்கும் உள்ளத்திற்குள் ஆனந்தம் நிகழ வேண்டும் என்ற அந்த நோக்கிலே அங்கே உள்ள நர்த்தன விநாயகரை அழைக்கிறார். எப்படி சொல்றார் பாருங்க. தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை மூரதம்பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்று சீரபீராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமன் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. தார் அமர் கொன்றையும், தார் என்றால் மாலை. இறைவன் எம்பெருமானுக்கு மிகுந்த உகந்த மலர் கொன்றை மலர், இந்த கார்கொன்றை என்று சொல்வார்கள். அருமையாக அப்படியே மஞ்ச கலர்ல பூத்து கடந்ததுன்னா இந்த ஆனாய நாயனார், இந்த கொன்றை மலரை நினைக்கும் போதெல்லாம் ஆனாய நாயனார் கண்டிப்பா நினைக்கணும். அந்த கொன்றை மரத்தின் கீழாக இருந்து குழல் ஊதி அஞ்செழுத்து மந்திரத்தை குழலில் வைத்து ஊதி அந்த கொன்றை மரத்தையே சிவமாக பாவித்து அப்படியே இறைவனோடு சேர்ந்தார் என்றால் அந்த கொன்றை மரத்துல இன்னைக்கும் பாருங்க, அந்த சீசன் நேரத்துல ஒரு இலை கூட இருக்காது, முழுக்க புல் பிளாசம் ஐயா, அவ்வளவு அழகா இருக்கும். ஒவ்வொரு மலரும் கொத்து கொத்தா ஒரு சிவலிங்கமாகவே காட்சி தரும். நீங்க பாருங்க, நிறைய இடங்கள்ல கொன்றை மலர் இருக்கு, சரக்கொன்றை தான். அந்த சரக்கொன்றை ஒவ்வொரு கொத்து கொத்தா ஒவ்வொரு சிவலிங்கமாக காட்சி தரும். பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கும். இந்த கொன்றை மாலை மலரை மாலையாக, தார் என்றால் மாலை, தார் அமர் கொன்றை. அப்ப இறைவன் எம்பெருமானுக்கு மிகவும் விருப்பமான கொன்றை மலர்களாலான மாலையை அணிந்த இறைவன் ஒருபுறம் அம்மையை கொண்டார். ஏன்னா சிதம்பரத்துல குத்த பெருமான் ஆனந்த குத்து, இடது பாகத்திலே அம்மையை கொண்ட இறைவன். அந்த இடது பாகம் அம்மைக்கு உரிய ஒரு மலர் ஷண்பக மலர். சாம்பேய குஷ்ம பிரியாயை நமக என்பது லலிதா சகஸ்ரநாமாவளி. அந்த ஷண்பக மாலையை அணிந்த அம்மை. அப்ப ஒரு புறமாக கொன்றை மாலையும் ஒரு புறமாக ஷண்பக மாலையும், அதான் தார் அமர் கொன்றையும் ஷண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரர், தில்லையிலே இருந்து குத்தாடி கொண்டிருக்கும் அந்த குத்தபிரான், அனந்த நடனம் செய்யும் இறைவன் எம்பெருமான். தில்லை ஊரதம் பாகத்து உமை மைந்தனே, இடது பாகத்திலே அம்மையை கொண்ட அந்த இறைவன். அதுல இங்க விநாயகரைத்தான் விழிக்கிறார். ஏன்னா இது காப்பு செய்யும். உமை மைந்தனே, நம்ம சொல்லுவோம், நீ அம்மா பிள்ளையா அப்பா பிள்ளை அப்படின்னா இது இப்படி பார்க்கும். அப்பா இல்லைன்னா அம்மா பிள்ளை சின்ன பிள்ளைங்க நிற்கும் பாருங்க. ஆனா நிறைய வீட்டுல அம்மா பிள்ளைங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க.
அம்மை கெட்ட மாத்திரத்திலே எல்லாவற்றையும் கொடுக்கும். அன்பே வடிவானவள். இந்த உமை மைந்தனே என்று ஏன் அழைக்கிறார்னா, இவர் கேட்க போறார். எதை கேட்க போறார்? இந்த அருமையான கவிதை வர வேண்டும், செய்யுள் வர வேண்டும், அந்தாதி செவி வர வேண்டும், அதை தர வேண்டும். அப்ப தருதல் அப்படின்னாலே நமக்கு கொடுத்தல் என்பதே யார்? அம்மை. அப்படிப்பட்ட உமை மைந்தனே, கொடுக்கும் தன்மையை கொண்ட உமை அம்மை, அவளுக்குரிய மைந்தனே, உமை மைந்தனே, அப்படி ஒரு விழியாக சொல்லி, உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி. இந்த அபிராமி அன்னை எப்படிப்பட்டவள் என்றால், உலகு 7 உலகம் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். மேல 7, கீழே 7, நடுவுல 7, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. 7 உலகங்கள் என்றும் சொல்வார்கள். அப்படிப்பட்ட சீர் 7 உலகும் பெற்ற இத்தனை உலகங்களையும் தந்தவள் அம்மைதானே இன்னைக்கு படைக்கக்கூடியவளாக இருக்கிறார். படைத்தல், காத்தல் 5 தொழிலுக்கும் உரியவள் அம்மை. அதனால் சீர் 7 உலகும் பெற்ற சீர் அபிராமி, மேலான மேன்மை தன்மை பொருந்திய அந்த அபிராமி அன்னை சீர் அபிராமி, அந்த அம்மையை குறித்து பாடக்கூடிய அந்தாதி பாடல்கள். சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தை உண்டு. நல்ல ஒரு வார்த்தை. இந்த அந்தாதி பாக்கள் செய்யுள் இப்போது செய்வதற்கு நீ உதவ வேண்டும். இந்த செய்யுளெல்லாம் படிக்கும் போதும் நினைதோறும் சொல்றாங்க இல்லையா, அது போல யாருடைய இதா இருக்கு. கொஞ்சம் சைலண்ட்ல இதுல போடுங்க. சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தை உள்ளே. சிந்தை என்பது உயிருக்கு நெருக்கமான ஒரு கருவியாக அமைந்துள்ளது. இந்த சிந்தையிலே நாம் எதை நினைக்கிறோமோ வைக்கிறோமோ, இந்த சித்தம் என்பது உயிருக்கு நெருக்கமான ஒரு கருவி. சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன் அப்படிம்பார். அதே போல சித்தத்தை சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும் என்பார் மணிவாசன். அப்ப அந்த சித்தத்துல என்னெல்லாம் பதிவாகுதோ அது உயிருக்கு நெருக்கமாக அது ஒரு நல்ல ஒரு பதிவா இருக்கும். இந்த இடத்துல இந்த அபிராமி அந்தாதி, இந்த செய்யுள், இந்த பாடல்களை அத்தனையும் என் சிந்தையுள்ளே, அந்த சிந்தையில போய் பதிவாகணும். பதிவாயிட்டா அந்த ஒரு நாளும் அழியாத தன்மையை பெறும். அத அந்த உயிர்ல பதிவும்பாங்க, உயிர் பதிவு அப்படிம்பாங்க. அந்த உயிர் பதிவாக சிந்தை உள்ளே அது பதிவதற்கு இதை சொல்லணும், அதை சொல்லும் போது பதியணும். இவ்வளவையும் சேர்த்து கேட்கிறார். யாருக்காக? நமக்காக. நம் போன்றவர்களை அம்மையை வழிபாடு செய்ய வேண்டும், அம்மையோடு ஒன்றிக்க வேண்டும். அதற்காக அந்த சிந்தையுள்ளே இப்படி பதிவாக வேண்டும் என்பதற்காக கார் அமர் மேனி கணபதியே இந்த விநாயக பெருமானை அழைக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு அடைமொழி கொடுக்கிறார் பாருங்கள். இந்த கார்காலம், மழைக்காலம் வந்துட்டுன்னா, இப்ப மழைனாலே நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். மிஞ்செல்லாம் மழைன்னா என்னன்னு தெரியாது, அது எங்க நம்ம ஊருக்கு பெய்யும் அப்படின்னு நினைப்போம். ஆனா இப்ப பெஞ்ச மழையை வச்சு எப்பா கருகருன்னு மேகம் வந்தாலே ஐயோ எப்படி மழை பெய்ய போதோ அப்படின்னு நம்ம பயப்படுறோம் பாருங்க. அதுவும் இந்த கார்காலத்துல அந்த மேக கூட்டங்கள் கூடிட்டுன்னா கண்டிப்பா மழை பொழியும். இந்த இடத்துல அதான் கார் அமர் மேனி என்றால் கார்காலத்திலே மேகக்கூட்டங்கள் நிறைந்து வந்தால் எப்படி இருக்குமோ அது போல திருமேனியை கொண்ட விநாயகப் பெருமான். அப்படியே கர்கரின் வந்த மாத்திரத்துல மழை பொழிந்து விடும். அது போல இங்கே விநாயகப் பெருமான் கார் அமர் மேனியாக கேட்ட மாத்திரத்திலே திருவருள், அது மழையாக, மழை என்பது திருவருளாக பொழியும். இங்கே திரு அருளே மழையாக பொழிய வேண்டும். அதற்காக காரமர் மேனி, நல்ல ஒரு இத சொல்ற அடைமொழியை போடுற. காரமர் மேனி கணபதியே, கணங்களுக்கெல்லாம் தலைவன் நீ. கணபதி கணங்களின் தலைவன். இந்த கணங்கள் என்பது தேவகணம், மசுரகணம், மனித கணம் எல்லாம் இருக்குது, பூதகணம், எல்லாவற்றிற்கும் தலைவனான கணபதியே நிற்க கட்டுரையே. ஏன்னா இந்த செய்யுள் இத
கட்டி உரைக்கணும். கட்டுரையே, கட்டி உரைத்தல். கற்றைன்னா நம்மளாம் கற்றையில சொன்ன எல்லா செய்திகளையும் வச்சு கட்டி உரைத்தல் தான் கற்றை. இப்ப இவர் பாட போறார். எதை பாட போகிறார்? அன்னையின் பெருமைகளை எல்லாம் பாடப் போகிறார். இப்ப அன்னையின் பெருமைகளை எல்லாம் பாட வேண்டும். நீயோ உமை மைந்தன், நீயோ கார் அமர் மேனி கொண்டவன், திரு அருளையே மழையாக பொழியக்கூடியவன், நீ இந்த பொழிதல் மூலமாக இந்த திருவருள் பதிவு எங்களுடைய சிந்தை உள்ளே பதிவாக நிறைவாக நிற்க வேண்டும் என்றால் இந்த செய்யுள், அந்தாதி செய்யுள், இது கட்டி உரைக்க வேண்டும். நிற்க கட்டுரையே, எங்கே நிற்க வேண்டும்? சிந்தைக்குள்ளே நிற்க வேண்டும். அப்படி படிக்கும் போதெல்லாம் சிந்தைக்குள் நிறைய வேண்டும். அந்த நிற்கும்படியாக செய்ய வேண்டும். அப்படி செய்வதற்கு இங்கே கட்டி உரைக்க வேண்டும். இந்த அந்தாதி பாடல்கள், செய்யுள்கள் ஒன்று கூட ஒரு பிசிறு வராம அப்படி கோர்வையாக வர வேண்டும். இத்தனையும் உடைய திருவருளால் தான் தர முடியும் என்பதை இந்த காப்பு செய்யுள் மூலமாக நமக்கு மிக அழகாக தெளிவாக எடுத்துரைக்கிறார் என்றால் இந்த காப்பு செயல் எவ்வளவு உயர்ந்து பாருங்க. எங்க சொல்றாரு? அங்க இருக்கிறது திருக்கடையூர்ல. இவர் சொல்றது சிதம்பரம் தில்லை என்று சொல்லக்கூடிய புத்த பெருமானின், தில்லை புத்த பெருமானின் ஆனந்த நடனத்தை கண்டு கழித்துக் கொண்டிருக்கும் நர்த்தன விநாயகர். அவரை அழைத்து, விநாயக பெருமானே எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று. எதற்கு அருள் புரிய வேண்டும்? இந்த அந்தாதி செய்யுளை பாடுவதற்கு, அம்மையின் புகழையெல்லாம் வைத்து பாடுவதற்கு. அந்த புகழை பாடும்போது ஒவ்வொரு வார்த்தைகளும் உயிரின் அறிவிலே பதிய வேண்டும். உயிர்கள் இதனால் மேம்பட்டு மேலான விடுவேறு கதி அடைய வேண்டும் என்றெல்லாம் நினைந்துதான் இந்த காப்பு செய்யுளை அமைத்து கொடுத்திருக்கிறார் அபிராமி பட்டர். நம் போன்றவர்கள் ஓய்வு பெற வேண்டும் என்பதற்காக அருமையாக அபிராமி அந்த அந்தாதியில் உள்ள காப்பு செய்யுளை பார்ப்பதற்கு என்னுடைய திருவருளும் குருவருளும் நமக்கு கூட்டி வைத்தது. திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றியை கூறி அடுத்த பாடல் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். ஹர பார்வதி பதே மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உங்களுக்கு ஏதாவது இந்த கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அபிராமி அந்தாதி, இதுல இப்ப சொன்னதுல ஏதேனும் சந்தேகம் இருந்தால் ஆன் பண்ணி கேட்கலாம். அல்லது உங்களுடைய சஜஷன் ஏதாவது இருந்தால் நீங்க சொல்லலாம். இல்ல உங்களுக்கு சொல்ல முடியலன்னா கூட மெசேஜ் பண்ணீங்கன்னா கூட அதற்குரிய பதில அடியேன் அடுத்த வாரம் நான் வகுப்பு ஆரம்பிக்கும் போது அதற்குரிய பதில சொல்லிட்டு உங்களுக்கு ஆரம்பிக்கும். திருச்சிற்றம்பலம்.